உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி கால நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தால் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் நிறைவாக்கி ஓடி முடிக்க முடியும். வேதம் சொல்கிறதை போல பழைய கால நிலைகளைப் போல நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. அப்போ இந்த கடைசி காலத்துக்குரிய ஓட்டம் எத்தன்மை உள்ள ஒரு ஓட்டமாய் விளங்க வேண்டும். வேதம் சொல்கிறதை போல எல்லா காரியங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். இந்த மனநிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அப்பாற்பட்ட உலகத்திலே அல்லது ஆவிக்குரிய மண்டலத்திலே உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் கண்ணும் கருத்துமான விதத்தில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒவ்வொரு அடிச்சுவடுகளை சரியான விதத்தில் எடுத்து வைக்கவும் ஓடி முடிக்கவும் நம்மால் ஆகும். மற்றபடி ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படும் எந்த நிகழ்வையும் நீங்களும் நானும் அறியாதிருக்கிறது உண்டானால் நாம் நம்முடைய இஷ்டத்தின்படியே ஓடி தேவனுடைய லட்சிய பயணத்தினுடைய இறுதியை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் தெளிவான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி கால ஓட்டத்தினுடைய நிலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதற்கு பெயர் மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். நம்முடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ளும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் காணப்பட முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மாம்சம் என்கிற ஒரு போர்வை, இதை தாண்டி நம்முடைய ஆவியினுடைய இயக்கம் எழும்பி வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய பரிசுத்தமுள்ள காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மாம்சத்தினுடைய போர்வைகள் அகன்று போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவியினால் எந்த விதமான நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அது ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்ததாகவே இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவிக்குரிய உலகத்தை பற்றியதான சகல விதமான அனுபவங்களும் ஆவிக்குரிய உலகத்திலே உருவாக்கப்படக்கூடிய தன்மைகளை பற்றியதான சகல விதமான அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய மாம்சத்தினுடைய போர்வைகள் நீங்களாக்கப்பட்டு ஆவியினுடைய நிலைகள் மேலெழும்ப வேண்டியது அவசியமான ஒன்று. இதற்கு பெயர் தான் மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமான விதத்தில் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த மறுரூபத்தினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றிலும் என்ன விஷயம் நிகழ்த்தப்பட ஆரம்பிக்கிறது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அது மட்டுமில்லாமல் மாம்சீகத்துக்குரிய சகல விதமான அறிவை பயன்படுத்தி ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்கிறது என்பது இயலாது. மாம்சத்துக்குரிய அறிவு மாம்சத்துக்குரிய காரியங்களை மட்டுமே ஆராயக்கூடிய வல்லமை பெற்றது. ஆனால் ஆவிக்குரிய தன்மைகளை நீங்கள் அறிந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலைகள் மேலோங்க ஆரம்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இதற்கு பெயர் மறுரூபத்தினுடைய நிலை என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட
பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த மறுரூபத்தினுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த தன்மைக்கு அதை ஒரே ஒரு வரியிலே உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்றால், மாம்சம் நீங்கி ஆவியினுடைய சரீரமாய் மாற்றப்படக்கூடிய அனுபவம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடியது ஒரு நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியது அல்ல. வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மறுரூபத்தின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த நிலைகளிலே தேவன் எதிர்பார்க்கும் மறுரூபத்தின் அனுபவத்தை அனுபவிக்க நம்மால் ஆகும். மற்றபடி ஏதாகிலும் ஒரு பகுதி மறுரூபமாக்கப்பட்டு மற்ற பகுதிகளெல்லாம் இன்னும் மறுரூபத்தினுடைய சாயலிலே இணைக்கப்படாது இருக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டமான காரியங்களை தெளிவான விதத்தில் மற்ற எல்லா விதமான மார்க்கங்களிலும் உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. மறுரூபத்தினுடைய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பல விஷயங்களை நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். அதில் குறிப்பாக போன முறை நம்முடைய தியானத்தில் நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பித்தோம் நம்முடைய சிந்தனையிலே ஏற்படக்கூடிய மறுரூபம் என்கிறதை பற்றி. ஒரு மனிதனுடைய சிந்தனைகளிலே மறுரூபத்தினுடைய சாயல் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தன்னுடைய சிந்தனையின் மூலமாய் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். இரண்டாவதாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய சாயலில் வர வேண்டிய ஒரு மறுரூபத்தினுடைய அனுபவம். இந்த சாயல் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய சிந்தனை மட்டும் மாற்றமடைந்து நம்முடைய சாயல் இன்னும் உருமாற்றத்தின் ஊடாக வராதிருக்கிறது உண்டானால் தேவனுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க முடியாது. நம்முடைய சாயலிலும் ஒரு உருமாற்றம் வர வேண்டியது அவசியமான ஒன்று. அதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான ஒரு நிலை அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றதுன்னா, வானவருக்குரிய ஒரு சாயல். இந்த வானத்துக்குரிய சாயலை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரித்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் வானத்துக்குரிய சகல விதமான நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். இந்த வானத்துக்குரிய சாயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும் வானத்துக்குரிய எந்த விதமான நிலைகளையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. ஏதாகிலும் ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் ஆவிக்குரிய ரீதியாக என்னோடு கூட பேசுகிறது உண்டானால், அல்லது வானத்துக்குரிய ரீதியாக என்னோடு கூட ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளிலே ஒன்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த வானவருக்குரிய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் வானத்துக்குரிய ஒவ்வொரு விதமான நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். ஒன்று. இரண்டாவது காரியம், வானத்துக்குரிய நிலைகளை நோக்கி நான் கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பம், ஆசை என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பற்றி எழும்ப ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். மூன்று, என்னுடைய வாழ்க்கையினுடைய உருமாற்றத்திற்காக நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பக்கமாக ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை நோக்கி நான் கடந்து போகக்கூடிய அந்த விருப்பமும் வாஞ்சியும் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். இந்த மூன்று நிலை எப்போ வர முடியும் அப்படின்னா, என்னுடைய சாயலிலே ஒரு உருமாற்றம் வர வேண்டியது அவசியம். சாயலிலே உருமாற்றம் வரக்கூடிய நிலைகள் என்றால் என்ன? சில விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு வார்த்தை கொலோசையருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசையர் 3:10 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பழைய நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி கடந்து போய் புதிய மனுஷனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுக்குரிய ஒவ்வொரு நிலைகளையும் நான் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், இதுவரைக்கும் கர்த்தர் என்றால் ஒரு லிமிட் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். கர்த்தர் என்றால் அன்புள்ளவர், கர்த்தர் என்றால் கிருபை உள்ளவர், கர்த்தர் என்றால் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் என்றால் இரக்கமான காரியங்களை செய்யக்கூடியவர். இப்படி சில நிலைகளை நான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றேன். ஆவிக்குரிய நிலைனா அர்த்தம், ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான நிலைகளை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். எந்த ஒரு பாவத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. தேவன் விரும்பக்கூடிய காரியங்களின் ஊடாக நான் கடந்து போக வேண்டும். சாத்தானுக்கு நான் எவ்வளவு வேணும் இடம் கொடுக்கூடாது. இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இதை தாண்டி அநேகம் விதமான நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் அளிக்கப்பட்ட ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. நான் அவரை போல மாற்றம் அடையும்படியாக,
அவருக்கு ஒத்த சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளும்படியாகவே இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை இந்த ஆவிக்குரிய நிலைகளில் நான் கடந்து போகும் பொழுதுதான் நான் இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது. ஏதோ கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆனா இந்த கீழ்ப்படியக்கூடிய நிலைகளினால் என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது? இந்த காரியத்தை ஏன் ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்? பரிசுத்தம் என்கிற ஒரு விஷயம், இந்த பரிசுத்தம் என்கிற விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த வேண்டும்? இந்த பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் என்ன மாற்றத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன்? இவைகளின் ஆழ்ந்த காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நான் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடியும் என்றால், இந்த வானத்துக்குரிய சாயல் என்று அழைக்கப்படக்கூடிய புதிய மனுஷனுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் இந்த காரியங்களை, இந்த விஷயங்களை நான் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய காணப்பட ஆரம்பித்து விடுகின்றன. அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த நிலைகளை பற்றிதான அறிவும் உணர்வும் என்னுடைய வாழ்க்கையிலே வராது. மட்டுமல்லாமல் தேவன் சொல்லும் ஒவ்வொரு விதமான நியமங்கள், ஒவ்வொரு விதமான நியமங்களுக்கும் பின்னணியத்தில் அநேகம் விதமான தன்மைகள் நமக்காக உள்ளடக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதை செஞ்சா இந்த மாற்றத்தின் ஊடாக நீ கடந்து போவ, இந்த காரியங்களை பயன்படுத்தினால் இந்த நிலைகளை எட்ட உன்னால் ஆகும். இவைகளை மையப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுகின்றார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே தவிர அதனுடைய பின்னணியத்தில் எதை ஆண்டவராகிய தேவன் மையமாக கொண்டு இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார், இது உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் என்றைக்கு இந்த புதிய மனுஷனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அன்றுதான் ஆண்டவராகிய தேவன் எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே பணிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார், நான் இதை ஏன் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் வலியுறுத்துகிறார் என்கின்ற ஆழமான புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலே ஒவ்வொரு விதமான நிலைகள் உண்டு. ஒரு காரியத்தை நான் செய்கிறதற்கு என்ன காரணத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்பிக்க ஆரம்பிக்கின்றார். இதை செய்தால் இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இதை நீ கைவிட ஆரம்பித்தால் இத்தனை விதமான நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறதை பார்ப்பாய். இவைகளை விட்டு நீ நீங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான வழியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த புதிய மனுஷனுடைய சாயல் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இவைகளை நான் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். மற்றபடி நான் என்னுடைய வாழ்க்கையிலே சாதாரணமான விதத்தில் நான் ஜெபிக்கிறேன், சாதாரணமான விதத்தில் நான் ஊழியத்தை பார்க்கிறேன், சாதாரணமான விதத்தில் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனால் இந்த காரியங்களை செய்கிறதுனால் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் என்ன மாற்றம் வருகிறது அது எனக்கு தெரியாது. இவைகளை நான் எப்பொழுது கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்றால் புதிய மனுஷனுடைய சாயல் வரும் பொழுதுதான் இவைகளுக்கு பின்னணியத்தில் என்னென்ன விதமான தன்மைகள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை பற்றி தெளிவான விஷயமாக நான் மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். சரி, இந்த புதிய மனுஷனுடைய நிலை என்கிறதை பற்றி பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிலையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆழமாக இந்த ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதில் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். ஒரு புதிய மனுஷனுடைய நிலை என்கிறது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அப்படின்னா, தேவனுடைய வாசஸ்தலம் அவனுக்குள் உருவாக்கப்படும்படியான இடத்தை அவன் மெய்யாகவே கொடுக்கக்கூடியவனாய் மாற்றமடைய ஆரம்பிக்கின்றான். இதுவரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன், கேட்டுக்கொண்டு அவைகளின்படி நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பேசுகின்றார், அவைகளுக்கு நான் மெய்யாகவே கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவனாய் விளங்கினேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலே போதும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிற ஒரு தப்பான ஒரு அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் இப்பதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த புதிய மனுஷனுக்கு இன்னும் ஒரு வேலை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேலை? தேவனுடைய வாசஸ்தலமாக அவன் கூட்டி கட்டப்பட வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் அவனுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றார். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை உள்ளே வர வேண்டும். அவருடைய ஆளுமை, அவருடைய பரிசுத்தமுள்ள கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனும் அவனும் வெவ்வேறு இடங்களிலே வாசம் பண்ணக்கூடாது.
அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் அவர் பரலோக ராஜ்யத்திலே வசிக்கிறவராக, நீங்கள் இந்த உலகத்திலே வசிக்கிறவர்களாக, இந்த உலகத்தின் வாழ்க்கையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகக்கூடாது. அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் நமக்குள் வாசம் பண்ணும்படிக்காக உங்கள் மனதை, உங்கள் இருதயத்தை, உங்கள் ஆவியை தம்முடைய வாசஸ்தலமாக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை நம்மோடு கூட அவர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே புரிப்படுகிறது இல்லை. அவர் நம்ம அழைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்பதாக வருகின்றார். அவ்வளவுதான். ஆண்டவராகிய தேவனை நோக்கி நான் ஜெபத்தின் மூலமாய் தேடுகிறேன், அந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை நான் பெறுகிறேன். அவ்வளவுதான். ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அது ஒரு உறவு. ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல தம்முடைய ஜனங்களாகிய ஆண்டவராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே தம்முடைய வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் பிரியப்படுகின்றார். உடனே மோசே என்கிற மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஒன்றை காண்பித்து, நான் தங்கக்கூடிய ஒரு இடத்தை உங்கள் நடுவில் நீங்கள் உருவாக்க வேண்டும், அது என்னென்ன விதமான காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவன் தரிசனத்தின் மூலம் மோசேயோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்காக இந்த வாசஸ்தலத்தை உங்களுக்குள் நீங்கள் உருவாக்க வேண்டும். இதேதான் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பமும் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்தரமாய் உங்களோடு கூட அவர் தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் பிரியப்படுகின்றார். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய புதிய மனுஷன் இப்ப என்ன காரியத்தை செய்கிறார்? தனக்கு விரோதமாய் வரக்கூடிய பாவத்தோடு கூட போராடின காலங்கள் போக, தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தன்னுடைய நிலைகளை ஒப்புக் கொடுத்த அந்த தன்மைகள் போக, தனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஆயுதங்களின் கூறுகளை வடங்கடிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கின அந்த காரியங்கள் போக, தேவத்துவமான விஷயங்களை புரிந்து கொண்ட அந்த காரியங்கள் போக, இன்னும் ஒரு விஷயத்தின் ஊடாக அவன் கடந்து போகின்றான். ஆண்டவராகிய தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாய் தன்னை உருமாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே புரிபடுத்துவங்க ஆரம்பிக்கிறது. அவன் அடுத்த ஒரு ஸ்டெப்பின் ஊடாக கடந்து போகின்றான். தேவனை எனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் அவருக்கு பிரியமான வாசஸ்தலமாய் எப்படி மாற்றப்பட முடியும்? என்னென்ன காரியங்களை செய்தால் ஆண்டவராகிய தேவன் நிரந்தரமாய் என்னோடு கூட தங்கி இருப்பார்? இந்த ஆண்டவராகிய தேவன் இங்கும் அங்கும் அலையக்கூடியவராய் அல்ல. சில நேரத்தில் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரை வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவராகிய தேவனை அழைக்கக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒரு இடத்துல நீங்கள் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்திலே அநேக விதமான அந்த தானியங்களை மக்கள் அனுமதிக்கிறது வழக்கம். ஏராளமான மக்களை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை பொறுப்புகளை சில முக்கியமான தலைவர்களுடைய கரங்களிலே கொடுத்து யுத்தங்களின் ஊடாக அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறது வழக்கம். என்றாலும் கூட அந்த யுத்தத்தில் அவ்வளவு தீவிரமான நிலைகளை பார்க்க முடியாது. அந்த யுத்தம் இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும், அந்த யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயம் வர வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஒரே ஒரு காரியத்தை செய்வாங்க, ராஜாவை அந்த யுத்தத்தின் ஊடாக அழைப்பாங்க. ராஜா யுத்தத்தினுடைய களத்திற்குள்ளாக உள்ளே வருகிறார் என்று சொன்னால் பெரிய ஆரவாரம் விட்டு அவர்களை அறியாத ஒரு புதிய உணர்வு, அவர்களை அறியாத ஒரு புதிய பலம், அவர்களை அறியாத ஒரு புதிய சத்துவம், எங்கள் அரசன் எங்களோடு கூட இருந்து யுத்தம் பண்ணும்படிக்காய் வந்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சின பலத்தோடு கூட அவர்கள் போரிடக்கூடியது ஒரு மக்களாய் விளக்குகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால யுத்தத்தில் நீங்கள் தனி மனிதனாக போராடக்கூடிய ஒரு நிலை இல்லை, ராஜாவாகிய கர்த்தராகிய தேவனும் உங்கள் நடுவிலே நின்று உங்களோடு கூட உங்களாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த யுத்தத்திலே உங்களுக்கு பக்க பலமாய் நின்று யுத்தங்களை செய்யும்படிக்காக அவர் உங்கள் மத்தியிலே தங்கி இருக்கும் ஒரு தேவனாய் கடந்து வருகிறேன் என்று சொல்கிறார். யுத்தம் அப்படின்னு சொல்லும் போது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த காரியம் உருவாக்கப்பட முடியும். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு தனி இடத்திலே தங்கியிருந்து நீங்கள் வேறு இடத்திலே நீங்கள் மெய்யாகவே பாளையமாய் இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் உங்கள் மத்தியிலே வருகிறதற்கு முன்பதாக ஏதாவது எதிரினுடைய கணைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாக்க முடியும். இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்களும் நானும் பிரிந்திருக்கக்கூடிய அனுபவம் வேண்டாம். நான் எப்பொழுதும் உங்கள் நடுவிலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். எந்த இரவாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த பகலாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த அதிகாலை இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த நேரமாக இருக்க ஆரம்பித்தாலும் நான் உங்கள் நடுவிலே தங்கி இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். ஏன்னா இப்ப வரக்கூடிய இந்த யுத்தம் சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தம் அல்ல. இந்த யுத்தத்திலே 24 மணி நேரமும் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை பூர்ணமான ஜெயமாக ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசரிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உனக்குள் வந்து தங்க வேண்டும் என்றால் எனக்குரிய வாசஸ்தலத்தை நீ முதல் காரியம் ஆயத்தப்படுத்து. இத ஆண்டவராகிய தேவன் புதிதாக்கப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாக பேசுகின்றார்.
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவராகிய தேவன் அவனை மெய்யாகவே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய முழு ஆளுமைக்கு உட்படுத்தக்கூடிய அளவிற்கான கிரியைகளை செய்து கொண்டே வர ஆரம்பிக்கிறார். முதல்ல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் நடத்தக்கூடிய வழிகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதமாக படிப்படியாக ஆண்டவராகிய தேவன் செய்து ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நான் உனக்குள் வாசம் பண்ணும்படி கடந்து வரப் போகின்றேன். எனக்குரிய வாசஸ்தலத்தை உன் இருதயத்தில் நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த கட்டளை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்றால், பூரணமாக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய மனுஷன் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் பொழுது இந்த கட்டளைகளுடைய ஆழமான காரியங்களை நான் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். சரி, தேவன் வாசஸ்தலமாக நமக்குள் வந்து தங்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே தங்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பாளையத்தினுடைய நிலைகள் எப்படியாய் காணப்பட வேண்டும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கிறேன் கேளுங்கள். உபாகம புஸ்தகத்தில் அதில் 23வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 23:14 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் முதல் காரியம் என்ன? உன் பாளையம் எங்கிலும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலை. அதுல எந்த தீட்டும் எந்த அருவருப்பும் எந்த தீமையும் அந்த பாளையத்தின் நடுவில் காணப்படக்கூடாது. கர்த்தர் அந்த பாளையத்திலே உலாவிக் கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறதுனால் அப்ப அந்த புதிய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பித்து தர ஆரம்பிக்கின்றார். தேவனுக்கு உடைய வாசஸ்தலத்தை கட்டுகிறது முக்கியம் கிடையாது. அந்த வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா இடத்திலும் தேவன் விரும்பும் பரிசுத்தம் நிறைந்த ஒரு காரியம். தேவன் அருவருக்கும் எந்த பாவத்தின் சுவடும் அங்கே இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கக்கூடிய எந்த விதமான தீமையான நினைவும் அந்த பாளையத்தின் நடுவிலே காணப்படக்கூடாது. தேவன் அருவருக்கும் எந்த விதமான சாத்தானுடைய ஒரு சின்ன ஒரு விதை கூட அந்த இடத்திற்குள்ளாக காணப்படக்கூடாது. உன்னுடைய பாளையத்தின் உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலையாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அதில் உன் தேவனாகிய நான் உலாவிக் கொண்டு வரக்கூடியவராய் விளங்குகின்றேன். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க. அது திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன்னுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும். இதுக்கு தான் கர்த்தர் வந்து பாளையத்தில் உலாவுறாராம். நம்முடைய சத்துருக்களை நம் கையில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவிற்காகத்தான் தேவன் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை அசுசியான காரியங்களை கண்டு கர்த்தராகிய தேவன் விலகி போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், சத்துருக்கள் நம்முடைய கரங்களை தாண்டி போயிடுவாங்க. அப்ப இந்த கடைசி கால யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயிக்கக்கூடிய ஜெயம் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் தேவனை உங்கள் பாளையத்தின் நடுவிலே உலாவும்படி அனுமதிக்கணும். ஏனென்றால் அவர்தான் சொல்லுகின்றார், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவிக் கொண்டு வர வேண்டியது அவசியம். நான் அதுக்குத்தான் வந்து உலாவக்கூடிய ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் உலாவக்கூடிய அந்த காரியங்களுக்கு இடையூறாக ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு அசுசி ஒரு நடுவிலே காணப்படுகிறது உண்டானால் உன் பாளையத்தை விட்டு நான் விலகி போக ஆரம்பிச்சிருவேன். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனை தன்னோடு கூட இருத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக எல்லா நிலைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பின் தன்மைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. யோசுவானுடைய காலத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யுத்தத்தின் ஊடாக போக போறாங்க எரிகோவுக்கு விரோதமாக. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உன் எல்லைகள் எல்லாம் பரிசுத்தமாய் காணப்படட்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான அசுசியான காரியங்களும் உங்களை தாண்டி கடந்து போக வேண்டும். நாளை தினம் கர்த்தராகிய நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பாளையத்திலே அசுசிகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரே ஒரு தவறு, என்னுடைய பார்வையில் ஒரு சின்ன ஒரே ஒரு தப்பான ஒரு காரியம், என்னுடைய மனதளவிலே காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு மன ஓட்டம், இவைகள் கூட கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை உங்களை வாழ்க்கையை விட்டு விலக்கக்கூடிய சத்துவம் பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் பாளையத்திலே காணப்படும் எல்லா அசுசியும் அகன்று போகும்படிக்காக நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காரணம் என்ன? உன் பாளையத்தின் நடுவில் நான் உலாவினால்தான் உன் சத்துருக்களை உன் கைகளின் கீழாக ஒப்புக் கொடுக்க என்னால் முடியும். உன் கையில் நான் எல்லா விதமான காரியங்களையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் சத்துருவின் பிடரியை பிடித்து உன் கரங்களின் கீழாக கர்த்தராகிய தேவன் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவை என்ன? உன் பாளையம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்ப இந்த புதிய மனுஷனுடைய வாழ்க்கையில எதை அவன் ஆசரிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார்? தேவனை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்காக, தன்னுடைய பாளையத்திலே காணப்படும் எல்லா அசுசிகள் நீங்கக்கூடிய அளவிற்காக தன் வாழ்க்கையை காலங்கள் தோறும் அவன் சுத்திகரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய சில நேரங்களில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அது சில மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தமாக. ஆனால் உண்மையான விதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? சின்ன விஷயத்தில் கூட நீ தவறான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகாதபடி ஒவ்வொரு முறையும் உன் பாவங்களுக்காக நீ மனஸ்தாபப்படணும். ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன ஒரு குறைவு கூட உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாத அளவிற்காக எல்லா நிலைகளிலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். உன்னுடைய பாளையத்தை விட்டு கர்த்தராகிய தேவன் ஒரு சின்ன ஒரு குற்றத்தை நிமித்தமாய் ஆண்டவர் மெய்யாகவே விலகி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த புதிய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, உன் பாளையத்திலே நான் உன் நடுவிலே உலாவிக் கொண்டு வந்து உன் சத்துருக்கள் யாவரையும் உனக்கு கீழாக உன்னை பாதத்துக்கு கீழாக நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலே, ஆண்டவராகிய நான் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவணும். நான் உலாவ வேண்டும் என்றால் அங்கே அசுசியான காரியங்கள் ஒன்றும் காணப்படக்கூடாது. அது முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடமாய், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இடமாக, எந்த இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பிளாக் ஸ்பாட் கூட அங்கே காணப்படக்கூடாது. அந்த அளவிற்கு பூரணமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிசுத்த நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் என் நடுவில் உலாவிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை தாண்டி விலகி போகிறதை பார்க்க முடியும். அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா ஊழியம் பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஐக்கியமே இருக்காது. காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் பாளையத்தை விட்டு விலகி போய் எத்தனையோ காலங்கள் ஆயிடுச்சு. தன்னுடைய பாளையம் சுத்திகரிக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் தேவ பிரசன்னம் அந்த பாளையத்திலே ஒரு நாளும் வர முடியாது. அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? உள்ளும் புறம்பும் பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணாடியை போல ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை, எந்த இடத்திலும் எந்த அசரும் எந்த குறைவும் காணப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பாருங்க. எங்காகிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக ஏதாகிலும் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடிஞ்சா பாருங்களேன். ஆண்டவராகிய தேவன் பேசின வார்த்தையில குற்றம் சொல்ல முடியல, ஆண்டவராகிய தேவன் செய்த ஊழியத்தில் குற்றச்சாட்டு சொல்ல முடியல, ஆண்டவராகிய தேவன் செய்த ஒவ்வொரு விதமான கிரியைகளில் எந்த மனிதனாலும் எந்த விதமான குற்றத்தையும் சுமத்த முடியாதவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விஷயத்திலும் பழுதற்ற ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிச்சது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அளவிற்காக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் உன் பாளையத்திலே உலாவ ஆரம்பிக்கின்றார். இந்த அறிவு எப்போ வர ஆரம்பிக்கும்? இது நாள் வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுக்கு பயந்து நான் பரிசுத்தத்தை ஆசரிக்க ஆரம்பிச்சேன். இரண்டாவது காரியம், மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நான் பரிசுத்தமான நிலைகளை நோக்கி நான் கடந்து போனேன். நான் கர்த்தருடைய பிள்ளை ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட தப்பான காரியத்தை செய்யக்கூடாது என்பதற்காக பயந்து போய் இது ஒரு காரியத்தை செய்தேன். ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விடுதலை தராருன்னு வச்சுக்கோங்க. நீ பாவம் செய்யலாம்பான்னு சொல்லிட்டாருன்னா எளிதாக நீங்களும் நானும் பாவத்தினூடாக கடந்து போயிடும். அப்படின்னா இன்னும் அந்த பாவத்தினுடைய சுவடுகள் நம்முடைய வாழ்க்கையோடு செத்து போகல. கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்ப ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து செய்கிறது அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய அந்த வார்த்தைக்காக நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் அல்ல, மனப்பூர்வமாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாடி விரும்ப ஆரம்பிக்கின்றேன். இதுதான் புதிய மனுஷனிலே ஆண்டவராகிய தேவன் விதைக்கும் முதல் வித்து என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவனை உன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் காணப்பட வேண்டியது அவசியம். எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் எதிர்பார்க்கும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற எந்த நிலைகளின் ஊடாகவும் கடந்து போகாத ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் உன் நடுவிலே உலாவிக் கொண்டு வருவார் என்கிற நிலையை என்னுடைய புதிய மனுஷன் என் வாழ்க்கையிலே உணர ஆரம்பிக்கிறதுனால பாவத்தினுடைய நிலைகளிலே அவன் மெய்யாகவே விட்டு விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்தை மட்டும் ஆசரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. தேவனுடைய வாசஸ்தலம் எனக்குள் காணப்பட வேண்டும் என்றால் இரண்டாவது தன்மையை பற்றி கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்வது வாசிக்கிறேன் கேளுங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு முன்னால 20வது வசனத்திலிருந்து வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். 21வது வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்.
இரண்டாவது காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையினால் தேவனுக்குள் நீங்கள் தேவன் தங்கும் வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட ஆரம்பிக்கிறோம். இப்போ பைபிள் வசனத்தை நான் எப்படி வாசிக்கிறேன்னா, சும்மா நான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோதான். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கக்கூடிய மக்கள் சில பேர் உண்டு. பல பேர் என்ன செய்வாங்க, அது ஒரு ஸ்டோரி புக் மாதிரி வாசிக்கக்கூடிய மக்கள் உண்டு. அல்லது அநேக விதமான வசனங்களை நான் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்பதற்காக வாசிக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான வசனங்களை மக்களுக்கு முன்பதாக நான் அறிவிக்க வேண்டும் என்று வாசிக்கக்கூடிய மக்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படும்படிக்காய் நான் கர்த்தருடைய வசனங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம் என்ன, இவர்களின் மூலமாய் கர்த்தர் எதையெல்லாம் என்னோடு கூட பேசி இருக்கின்றார். இந்த அப்போஸ்தலர்களின் மூலமாய் கர்த்தர் என்னென்ன காரியத்தை செஞ்சிருக்கிறார், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தராக தேவன் செய்திருக்கிறார், இவர்களின் மூலமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தும்படிக்காய் பேசும்படிக்காய் கடந்து வருகின்றார். நான் இந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை எழுதி ஏன் என்னுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தர வேண்டும், இந்த புஸ்தகத்தின் மூலம் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். இதை யாரும் நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கிறதே கிடையாது. சும்மா பைபிள் எடுக்கிறோம், வாசிக்கிறோம், அதன் பின்பதாக நம்ம கடந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. இந்த வேத புஸ்தகத்திலே கையிலே கொடுத்திருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவனுடைய மனம் ஒரு விஷயத்தை விரும்புகிறது. என்ன விரும்புகிறது, நீங்களும் நானும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டடமாய் எழும்ப வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். நீங்கள் நானும் எழும்பணும். எப்படி எழும்ப வேண்டும், கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாக உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அதிலும் கூட கடைசியில் என்ன போட்டுக்க போறீங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறீங்க. இவைகளை எல்லாம் ஆவியினால் நீங்கள் இந்த காரியங்கள் யாவற்றையும் இயங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் விரும்பும் வாசஸ்தலமாக, தேவன் தங்கும் வாசஸ்தலமாக நாம் கட்டப்படக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். வசனத்தை பேருக்காக வாசிக்கிறது இல்லை, சொல்றதுக்காக வாசிக்கிறது இல்லை, அறிந்து கொள்ளும்படிக்காய் வாசிக்கிறது இல்லை, ஒரு கதை புஸ்தகத்தை போல வாசிக்கிறது இல்லை. இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாயலை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட உருமாற்றம், தேவனாகிய கர்த்தரை நான் எனக்குள் தங்கக்கூடிய அளவிற்காக, தங்க செய்யக்கூடிய அளவிற்காக ஆண்டவராக தேவன் தங்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை நான் எனக்குள் உருவாக்குகின்றேன். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கொண்டு, அநேகம் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கொண்டு, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடைமுறைகளை கொண்டு, அவர்கள் பேசும் ஒவ்வொரு விதமான தீர்க்க தரிசனமான காரியங்களை கொண்டு நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் மாளிகையாய் இசைவாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றேன். என்னை அறியாமல் இந்த மாளிகை எப்ப ஃபுல்ஃபில் ஆக ஆரம்பிக்கிறதோ தேவன் உடனே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கின்றார். அப்ப இந்த மாளிகையை எப்படி நான் கட்ட வேண்டும் என்றால், கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை கொண்டுதான் கட்ட முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற ஏதாகிலும் கிரியைகளை பயன்படுத்தி அல்ல, தேவ வசனங்களை பயன்படுத்தித்தான் இந்த மாளிகை, தேவனுக்கு விருப்பமான மாளிகையை கட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப ஒரே ஒரு சின்ன ஒரு டவுட் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். என்ன டவுட்னா, இத்தனை காலங்கள் பரியந்தம் கர்த்தர் எத்தனையோ வசனங்களின் மூலமாய் நம்ம கூட பேசியிருக்கின்றார். இந்த வசனங்கள் எல்லா விதமான வசனங்களும் என்னோடு கூட பேசப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள். சில வசனங்களை நம்ம கவனிச்சிருக்கிறோம், சில வசனங்களை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன், சில வசனங்களுடைய காரியங்களை பற்றி நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். ஆனால் வேதம் என்ன வார்த்தை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறது, இந்த வசனங்கள் கேட்கிறதற்காக, இந்த வசனங்கள் அறிகிறதற்காக, இந்த வசனங்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களையும் நீ மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்கும்படிக்காக மட்டுமல்ல, இவைகளை கொண்டு கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தை கட்டும்படிக்காக தேவனாகிய கர்த்தர் ஒரு செங்கல் மாதிரி உங்க கையில் கொடுக்குறாரு. இந்த வசனத்தை வாங்கி வாங்கி பார்த்துட்டு தூக்கி எரிஞ்சிடலாம். இந்த வசனத்தை வாங்கி வாங்கி பார்த்து விட்டு நீ ஒரு மூலையில கொண்டு வந்து சேர்த்து வைக்கலாம். இந்த வசனத்தை வாங்கி வாங்கி பார்த்து அந்த காரியங்கள் யாவற்றையும் பார்த்து வைத்துக்கொண்டு இவைகளை பயன்படுத்தி வேறு இதாக ஒரு காரியத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் தேவன் தந்த ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்று உண்டு. என்ன கருத்து உண்டு? இந்த வசனங்களை கொண்டு நீ தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் இத்தனை பிரசங்கத்தின் மூலம் கூட பேசுகின்றார். அந்த ஒவ்வொரு வசனத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை சேகரம் பண்ணி அந்த வசனத்தை கொண்டு கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்றைக்கோ கர்த்தர் உனக்குள் வந்து வாசம் பண்ணி இருப்பார். ஆனா அந்த வசனத்தை நம்ம என்னைக்கோ நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். அவைகளை பற்றி அக்கறையற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுனால இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவன் எங்கோ வாசம் பண்ணுகின்றார், நீங்களும் நானும் எங்கோ வாசம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? தேவன் உனக்குள் வந்து வாசஸ்தலமாக உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை உருமாற்றம் அடைய செய்து உனக்குள் வந்து ஆண்டவராகிய தேவன் வசிக்க வேண்டும் என்றால் உனக்கு சொல்லப்படும் ஒவ்வொரு வசனங்களை நீ கட்டடமாக இசைவாக கட்ட வேண்டியது அவசியம்.
தேவன் தங்கக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு சாதாரணமான செங்கல் அல்ல, வசனமாகிய செங்கல் அங்கு வேணும். தீர்க்கதரிசிகளுடைய உபதேசங்களாகிய செங்கல்கள் அங்க வேணும். அப்போஸ்தலருடைய ஊழியங்களின் மூலமாய் வரக்கூடிய செங்கல்கள் அங்க வேணும். இவைகளை பயன்படுத்தி நீங்கள் பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்க ஆரம்பிச்சா. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்களாக கர்த்தர் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருந்தார். ஆனாலும் கூட இந்த வசனங்களின் மூலமாய் என்றைக்காகிலும் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலத்தை உருவாக்கினது உண்டா என்று பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம செஞ்சதே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய தாபரம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வரவே இல்லை. கர்த்தராகிய தேவனை எங்கோ நாம் போய் சந்திக்கின்றோம். அவர் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள் என்றென்றைக்கும் வாசம் பண்ண வேண்டும் என்று விருப்பப்பட்டு இத்தனை வசனங்களாகிய கற்களை உங்களுடைய கரங்களில் ஆண்டவராகிய தேவன் தந்தார். ஆனால் அவைகளையோ நீங்கள் கண்டும் காணாதவர்களாக, அவைகளை ஒருவேளை ஒரு மூலையிலே கொண்டு போய் தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாக, அவைகளை ஒருவேளை ஒரு குப்பையிலே தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாக, அவைகளை பற்றி அக்கறை இல்லாமல் எங்கோ நம்ம தூக்கி எறியக்கூடிய மக்களாக விளங்க ஆரம்பிச்சோம். ஆனால் சொல்லப்படும் ஒவ்வொரு வசனங்களும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக மட்டுமல்ல, தேவன் தங்கும் ஸ்தலமாக கட்டப்படும்படிக்காக உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டது. அப்ப இதை பற்றியும் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைகளை இவ்வளவு நாள் உன்னோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாய் நான் உன்னோடு கூட பேசினேன். எத்தனையோ மக்களின் மூலமா நான் பேச ஆரம்பிச்சேன். இவைகள் எல்லாம் கற்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கற்களை பயன்படுத்தி நான் தங்கும் ஸ்தலத்தை நீ உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்றைக்கோ நான் உனக்குள் வாசம் பண்ணி இருப்பேன். ஆனால் இவைகளை நீ எந்த விதமான காரியத்திற்கும் பயனில்லாத அளவிற்காக அவைகளை தூக்கி எறியவும் அவைகளை அலட்சியப்படுத்தவும் செய்ய ஆரம்பித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னளவில் வாசம் பண்ண முடியல. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக இந்த வசனங்களை பற்றிதான ஒவ்வொரு கணக்கையும் நீங்களும் நானும் சொல்லணும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, சொல்லப்படும் ஒவ்வொரு விதமான வசனங்களினால் ஒரு பெரிய மாளிகையை உருவாக்கி தேவனை நீங்களும் நானும் தங்க செய்யக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்யும்படிக்காக புதிய மனுஷனுடைய மனதின் ஆழத்திலே கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். இந்த வசனத்துல ஒரு எழுத்தை கூட நீ வீணாக்கி விடாதே. இவைகளிலே காணப்படும் ஒவ்வொன்றும் தேவனாகிய கர்த்தருடைய பிரியத்திற்கு ஏற்றது. பிரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெறக்கூடிய அளவிற்கு இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு பிரியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கட்டடங்களை கட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கட்டடங்களில் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணி உன் எல்லைகளை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் முதல் காரியத்தை பார்த்தோம். கர்த்தராகிய தேவனுடைய வாசஸ்தலத்தை நாம் மெய்யாகவே எப்படி கட்ட வேண்டும் என்கிறதை பற்றி வேத புத்தகத்தில் நாம் வாசிக்க ஆரம்பித்தோம். இரண்டாவது விஷயத்தை பாருங்க, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 14வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 14வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. 18வது வசனம், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படக்கூடிய மகா பெரிய சந்தோஷத்தினால் தேவனுக்கு பிரியனாய் மாற்றப்படக்கூடிய அனுபவம் பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யமாய் நீங்களும் நானும் கூட்டி கட்டப்பட ஆரம்பிக்கின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், தேவன் தங்கி தாபரிக்க வேண்டும் என்றால் அவைகள் எல்லாம் முற்றிலும் பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த ஆவியானவராகிய தேவனை நீங்கள் காலங்கள் தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் உன் தேவனாகிய கர்த்தரை உன்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை எங்கே இருக்கிறது. அவரை உனக்குள் வாசம் பண்ண செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்கு ஏற்ற வண்ணமா எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் அந்த முறைகள் யாவற்றையும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஆவியானவராகிய தேவன் தான் திட்டமும் தீர்க்கமாய் உனக்கும் எனக்கும் வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பேசுகின்றார். நிறைய நேரத்தில் இந்த ஆவியானவராகிய தேவனை நாம் பயன்படுத்தாமல் போக ஆரம்பிக்கிறதுனால பல நேரங்களில் ஆவியானவரை பற்றியதான எந்த நிலைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தை சொல்கிறது, இந்த ஆவியானவராகிய தேவனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா தேவனாகிய கர்த்தரை உனக்குள் தங்கி இருக்கப்படக்கூடிய அளவிற்காக அதற்கு நீ என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும், என்னென்ன விஷயங்களை நீ செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவியானவராகிய தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள வார்த்தையின்படி நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் உனக்குள் நிரந்தரமாய் வாசம் பண்ண ஆரம்பிப்பார்.
ஆவியானவராகிய தேவன் தான் ஒவ்வொரு விளக்கமான காரியங்களை பேச ஆரம்பிக்கின்றார். எந்த நேரத்தில் நீ ஆண்டவராகிய தேவனை அழைக்க வேண்டும், எந்த நேரத்தில் நீ அவரை அழைக்க ஆரம்பித்தால் ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்பார். எந்த விஷயங்களை நீ கர்த்தராகிய தேவனுக்கு, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீ செயல்படுத்த ஆரம்பித்தால் அவைகளின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் காணப்பட ஆரம்பிப்பார். ஆவியானவராகிய தேவன் சகல விஷயத்தையும் அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவான விதத்தில் உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். இந்த ஆவியானவரை பயன்படுத்த ஆரம்பித்தால்தான் நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியர்களாக மாற்றப்பட ஆரம்பிக்கின்றோம். தேவன் நம்மளை பார்க்கும்போதே பிரியமுள்ளவராக நம் மேலே ஆண்டவருடைய கண்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் பயன்படுத்த வேண்டும். ஆவியானவர் பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யமாய் நாம் மெய்யாகவே மாற்றத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அது முழுக்க முழுக்க நீதினால் நிரப்பப்பட்டது, அது முழுக்க முழுக்க சமாதானத்தினால் நிரப்பப்பட்டது, அது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியின் ஆளுகையினால் மெய்யாகவே ஆக்கிரமிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து வரக்கூடிய ஒன்று. அப்ப இந்த கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் அவருடைய பரிசுத்தமுள்ள வாசஸ்தலமாக அவர் தங்கியிருக்கும் அவருடைய ராஜ்யமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த 3 நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையில வரணும். இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன் எவனும் தேவனுக்கு பிரியனாகவே காணப்பட ஆரம்பிக்கின்றான். தேவன் அவனை பார்க்கும் பொழுதே பிரியப்பட ஆரம்பிக்கின்றார். இவன் உண்மையாகவே எனக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவனாய் விளங்குகின்றார். என்னுடைய சித்தத்திற்கு மாறாக ஒரு கருத்தின் ஊடாக அவன் கடந்து போகிறது இல்லை. ஏனென்றால் அவன் பரிசுத்த ஆவியினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறான். ஆவியானவர் அவனை எந்தெந்த காரியத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறாரோ, ஆவியானவர் எந்தெந்த இடத்தின் ஊடாக அவனை மெய்யாகவே நடத்த ஆரம்பிக்கிறாரோ அவைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்திலும் புறம்பே தள்ளாமல் ஆவியானவரின் கீழாக முழுவதும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால இவன் எனக்கு பிரியனாய் காணப்படுகின்றான். கர்த்தராகிய இயேசுவை பார்க்கக்கூடிய தேவன் எதற்காக ஆண்டவராகிய தேவனுடைய வாயின் வார்த்தையின் மூலம் பேசுகின்றார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அது சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் முழுக்க நடத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. இந்த ஆவியானவராகிய தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து, என்னை நீர் நடத்தும் ஆண்டவரே, நான் போக வேண்டிய வழி, நான் நடக்க வேண்டிய வழி, பேச வேண்டிய இடம், பேச வேண்டிய மார்க்கம், என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றிதான அறிவை உணர்த்தும் தன்மைகள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் எனக்கு கற்பித்து தர வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு ஆவியானவராக தேவனுடைய இயக்கத்திற்கு முழுவதும் உங்கள் நிலைகளை அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், இவன் தேவனுக்கு பிரியனாய் காணப்படுகின்றான், இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கின்றேன். இவன் எந்த விஷயத்திலும் தன் மனம் போன போக்கின்படி கடந்து போகிறவன் அல்ல, தன் விருப்பத்தின்படிய காரியங்களை செய்யக்கூடியவன் அல்ல. இவன் எனக்கு பிரியமுள்ளவனாய் காணப்படுகிறதுனால நான் அனுமதித்த என் ஆவியானவராகிய தேவனை அவன் காலங்கள் தோறும் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அப்ப தேவனுடைய ராஜ்யமாய் நீங்களும் நானும் மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னாலே இந்த ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் உங்கள் வாழ்க்கையிலே இடைவிடாமல் காணப்பட வேண்டிய அவசியமான ஒன்று. ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் தங்கும் ராஜ்யமாக நீங்களும் நானும் கட்டப்பட முடியாது. அவர் தங்கக்கூடிய ஸ்தலமாக நாம் உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும், நிமிஷந்தோறும், வினாடி தோறும் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லைகள் யாவற்றையும் அவர் உருவாக்கி வரைந்து கொண்டே வர வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை ஏதோ ஒரு சபையிலே நாம் போகக்கூடிய நேரத்திற்காக, ஏதோ சில விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய மக்களாய் மட்டுமல்ல, காலங்கள் தோறும் இவரை நீங்கள் பயன்படுத்த துவங்க ஆரம்பித்தால் இவர் உங்களை தேவன் வசிக்கும் ஸ்தலமாக, தேவன் தங்கும் தேவனுடைய ராஜ்யமாக உங்களை உருமாற்றத்தின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறதை நிச்சயமான விதத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 3வது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, மெய்யான நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்கும் கர்த்தராகவே கடந்து வர ஆரம்பித்திருந்தார். யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த ஒரு நேரம்,
உடனே யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக வந்து இயேசு அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ மெய்யாகவே எனக்காக நீ ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். உடனே யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்லுகின்றார், உம்மால் நான் ஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் எனக்கு முன்பதாக வந்து ஸ்நானம் பெறுகிறது எப்படி? உடனே ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், எல்லா விதமான நீதிகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டியது கர்த்தராகிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த நீதியும் நான் செய்து முடிக்க வேண்டியது தேவனுடைய விருப்பம். எல்லா விதமான விஷயத்திலும் ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு விஷயத்திலும் ஒரு பெர்ஃபெக்ஷன்லெஸ்ஸான ஒரு லைஃப் ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது. எல்லா நீதிகளையும் நிறைவாக்கும் ஒரு தேவனாக இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினால் ஒழிய இந்த பாத்திரம் நீங்கக்கூடாததாக இருக்கிறது உண்டானால் இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண ஆசையா இருக்கிறேன். அதுதான் நீதி. தேவனுடைய நீதி, ஆண்டவராகிய தேவன் அவருக்கு தந்திருக்கக்கூடிய நீதி அதுதான். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் என்கிறது பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தந்த நீதி. அந்த நீதியை இயேசு நிறைவாக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளவேனும் சோர்ந்தே போகல. தன்னுடைய ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட தன்னுடைய ஜீவனை பற்றி எவ்வளவேனும் அக்கறையற்றவராய் காணப்பட்ட இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் மெய்யான நீதியை நிறைவாக்கி முடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் என்னை அனுமதித்ததனுடைய அந்த நீதியான நிலைகளை நான் நிறைவாக்கி முடிக்க வேண்டியது அவசியம். எந்தெந்த காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா விஷயத்திலும் பிதாவாகிய தேவனை முன்னிறுத்தி இயேசு செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மெய்யான நீதியிலே பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இயேசு தன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மெய்யான நீதியின் மார்க்கத்தின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திலும் இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னிறுத்த வேண்டும். இதைத்தான் புதிய மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பிக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். ஒரு புதிய மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிக்கின்றார்? எல்லா விஷயத்திலும் நான் என்னுடைய சுயமான இயக்கத்தின் ஊடாக போகக்கூடாது. எல்லா விஷயத்திலும் மெய்யான நீதியை நான் நிறைவாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவாக்கி முடிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவன் என் மேல் வைத்திருக்கக்கூடிய நீதி இதுதான் அவருடைய நீதி. இவைகளின் படிதான் நான் மெய்யாகவே கடந்து போக வேண்டும். இந்த பாத்திரத்தில் தான் நான் பானம் பண்ண வேண்டும். இந்த நிலைகளின் ஊடாகத்தான் நான் கடந்து போக வேண்டும். இத்தனை ஏழ்மை கூலத்தின் ஊடாகத்தான் நான் வர வேண்டும். எந்தெந்த நீதியை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு முன்பதாக நியமனம் பண்ணி வைக்க ஆரம்பித்திருந்தாரோ அந்த நீதியிலே ஒன்றை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளவே இல்லை. எல்லா நீதிகளையும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி முடிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிச்சது மாதிரி நமக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான நீதி, சில நீதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் விதமான நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்ட நிலைகளை எட்டக்கூடிய அளவிற்கு காணப்படக்கூடிய நீதியாக இருக்கிறத பார்க்க முடியும். சில நீதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே முற்று முழுவதும் எல்லா காரியங்களையும் துறக்கக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறத பார்க்க முடியும். எல்லாவற்றையும் இயேசுவுக்காக இழக்கக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு வஸ்திரத்தை கூட இழக்கக்கூடிய ஒரு தன்மையாய் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அந்த நேரத்தில் கூட நீங்கள் நானும் முறுமுறுக்க கூடாது. வசனத்தில் என்ன விதமான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகின்றார்? இந்த மெய்யான நீதியை நான் தரித்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான். வசனத்தில் என்ன விதமான காரியத்தை பார்க்கிறோம்? எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த புதிய மனுஷன் 3வது நிலையை யோசிக்க ஆரம்பிக்கிறார். மெய்யான நீதியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் எனக்கென்று நீதியாக வைத்திருக்கின்றார். அந்த நீதி ஒருவேளை கசப்பான காடியாய் இருக்கலாம். அந்த நீதி ஒருவேளை அநேக விதமான நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். அந்த நீதி ஒருவேளை அநேக மரண பள்ளத்தாக்கின் ஊடாக என்னை அழைத்துக் கொண்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கலாம். அதாவது ஆண்டவருடைய வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கின்றார், என் கூட இருக்கக்கூடிய அதாவது அந்த தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய எப்பாப்பிரா என்கிறவரை பற்றி சொல்லுகின்றார். மரணத்திற்கு ஒரு அடி தூரத்திலே சமீபமாய் கடந்து போன எப்பாப்பிரா. அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் மரணத்திற்கு பக்கத்து வரைக்கும் போயிட்டான். என்றாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால் அவன் மீண்டும் உயிரோடு கூட எழும்பக்கூடிய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் தந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தரக்கூடிய நீதியிலே இங்கும் அங்கும் விலகாத ஒரு வாழ்க்கை. அதுதான் புதிய மனுஷனுடைய ஒரு நிலை. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால், உங்களுக்குள் வந்து தங்கி தாபரிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது என்றால், எல்லா விஷயத்திலும் தேவ நீதியை நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நிறைவாக்கும் ஒரு மக்களாய், கடைசி நேரத்தில் கூட மறுதலிக்காத ஒரு பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை தேவனுக்கு முன்பதாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கஷ்டங்கள் வரும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது, இடுக்கண்கள் வரும் பொழுது நம்மை அறியாமல் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்க, கஷ்டங்கள் வரும்பொழுது இன்னும் தீவிரமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றார். வேதனை வரும்பொழுது இன்னும் அவருடைய ஓட்டம் அதிக தீவிரமாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். அவருக்கு மரணத்திற்கு நேராக அநேக
விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரக்கூடிய அந்த நேரத்தில் இயேசு மரணத்தை கண்டு இங்கும் அங்கும் விலகியே போகாமல் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், இதோ நாம் மரிக்கும்படிக்கு எருசலேமை நோக்கி நாம் கடந்து போவோம். அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட அந்த வார்த்தையை சொல்லாங்க, நாமும் மரிக்கும்படிக்கு அவரோடு கூட போகும் என்கிறதை பற்றி. இயேசு மரணத்தை பற்றி எந்த விதமான அச்சமும் கொள்ளாமல் பிதாவாகிய தேவனுடைய நீதியை நிறைவாக்கக்கூடிய விஷயத்திற்கு நேராக எந்த கலக்கமும் இல்லாமல் கடந்து போனவராக காணப்பட்டவர் இயேசு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. மெய்யான நீதினா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எதை ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்னிறுத்துகிறாரோ அதை விட்டு இம்மி அளவும் விலகாத ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் மெய்யான ஒரு நீதி. அதை விட்டு இங்கும் அங்கும் விலகி நான் மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை போல என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்படக்கூடாது. என் தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதி, இந்த காடியைத்தான் நீ மெய்யாகவே பருக வேண்டும், இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து போன நிலைகளின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும், அதுதான் உன் தேவனாகிய கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கக்கூடிய மெய்யான நீதி என்கிறதை பற்றி கர்த்தர் பேசும் பொழுது அவைகளை விட்டு நான் என்னுடைய கழுத்தை விலக்கக்கூடியவனாய் காணப்படுகிறது உண்டானால் மெய்யான நீதியின் மார்க்கத்தின் அந்த காரியங்களை விட்டு விலகக்கூடியவனா நான் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். அப்ப புதிய மனுஷன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, சில தடைகள் வரக்கூடிய நேரத்தில் தடைகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் இல்லை, தடைகளை மேற்கொண்டு கடந்து போகக்கூடிய அளவிற்காய் உங்கள் வாழ்க்கையிலே அவன் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கின்றான். அவன் என்ன வார்த்தையை சொல்றான், தடைகள் வரும், பிரச்சனை வரும். இந்த புதிய மனுஷன் என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் சொல்லுகின்றான், தடைகளை பார்த்து நீ சோர்ந்து போகாதே, தடைகளை பார்த்து நீ வேதனைப்படாதே, ஏனென்றால் தடைகளை தாண்டி கடந்து போகும்படிக்காகத்தான் தேவன் உன்மேல் தம்முடைய ஆவியின் வல்லமையை தந்திருக்கின்றார். இந்த தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து போட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய நீதியை நிறைவாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். இயேசு ஊழியம் செய்ய முடியாமல் எவ்வளவு தடை உருவாக்கப்பட ஆரம்பிச்சு பாருங்க. ஆனால் எந்த தடைகளை பார்த்தாகிலும் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் சோர்ந்து போனதா என்று பாருங்கள். ஏதாகிலும் ஒரு பிரச்சனைகளை கண்டு கர்த்தராகிய தேவன் மனம் கலங்கி போனாரா என்று பாருங்கள். ஏதாகிலும் ஒரு இழப்பை பார்க்கக்கூடிய கர்த்தர் அவருடைய மனம் உடைந்து போகக்கூடியதாய் விளக்க ஆரம்பித்ததா பாருங்கள். இல்லவே இல்லை. எல்லா தடைகளையும் தாண்டி கடந்து போகக்கூடிய ஒரு இயேசுவாக. காரணம் என்ன? மெய்யான நீதி என்று சொன்னால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தன்மை அல்ல, தடைகளை தாண்டி கடந்து போகக்கூடிய நிலைகளுக்கு பெயர் தான் மெய்யான நீதி. இந்த மெய்யான நீதியை தரித்து கொள்ளக்கூடிய புதிய மனுஷனாக இவன் இந்த மெய்யான நீதியை நிரப்பப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் தங்கும் ஸ்தலமாக அவன் கூட்டி கட்டப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். தேவன் அப்படிப்பட்ட இடங்களில் தான் வசிக்கும் ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஏதாகிலும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகும் ஒரு மக்களாய் நீங்கள் விளங்குகிறது உண்டானால் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண மெய்யாகவே அந்த காரியங்களை ஏற்க மனமற்றவராய் விளங்குகின்றார். ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய தேவனுக்கென்று நீங்கள் வைராக்கியம் நிறைந்தவர்களாய், கர்த்தருக்கென்று எதையும் சாதிக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், என் ஜீவனையும் தர நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு உங்கள் நிலைகளை தேவனுக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு திராணி பெற்ற ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பதான் தேவன் உங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 11வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 11:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்றும் பேசுகின்றான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல 4வது ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எதை நான் கர்த்தராக தேவனுக்கு கொடுத்தாலும் முதன்மையை நான் அவருக்கு தர வேண்டும். அதுதான் புதிய மனுஷனுடைய நிலை. பழமையான காரியங்களை தேவனுக்கு முன்பதாக படைக்கிறவனாய் அல்ல, ஒரு புதிய மனுஷனுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் எதை நான் கர்த்தருக்கு முன்பதாக செலுத்த ஆரம்பித்தாலும் தேவனுக்கு நான் முதல் ஸ்தானத்தை, முதன்மை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதான் என்னுடைய வாஞ்சை. நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல ஜெபத்தினுடைய இறுதி நேரத்தை நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அர்ப்பணம் செய்கிறது வழக்கு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் உட்கார்ந்து அந்த ஜெபத்தை நான் பாதி செய்யக்கூடிய நேரத்தில் என்னை அறியாமல் நான் உலகத்தின் ஊடாக போயிடுவேன். நான் அதாவது அரைகுறையான ஒரு ஜெபத்தின் ஊடாக கடந்து போவேன். ஒரு பாதி தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நாள் காலையிலிருந்து செய்திருக்கக்கூடிய அந்த பணி நிமித்தம் என்னை அறியாத ஒரு சோர்வினால் அந்த ஜெபத்தின் ஊடாக நான் மெய்யாகவே உலகத்தின் ஊடாக கடந்து போயிடுவேன். கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? நீ
நீ செய்யணுமேங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஜெபங்களை அல்ல, அவைகளிலே முழு கவனத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நாடினுடைய முதல் மணி நேரத்தை தேவனுக்கு முன்பதாக கொடுக்க பிரயாசப்படு. முதலாவது காரியம், நீ மற்ற வேலைகளுக்கு நீ செய்கிறதுக்கு முன்பதாக முதல் நேரத்தை நீ தேவனுக்கு முன்பதாக, அப்பதான் உன்னுடைய மனம், உன்னுடைய ஒவ்வொரு விதமான அவயவங்களும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்ப்ப. அந்த விஷயத்துல நீ முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்த நீ பிரயாசப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அவைகளின் மேல் பிரியம் நிறைந்த ஒரு தேவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி செய்யக்கூடிய ஊழியத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசத்திலும் சரி, தேவனுக்கு முதன்மையான நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக. இப்போ கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, வேறு வழி இல்லாமல் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையோடு கூட அல்ல. ஆபேலையும் காயினையும் கர்த்தராக தேவன் பற்றி பேசுகின்றார். அதுல ஆபேல் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கின்றார், காயின் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கல. காரணம் என்ன? ஆபேல் தன்னுடைய முழு மனதோடு கூட தேவனுக்கு முன்பதாக அந்த காணிக்கைகளை கொண்டு போய் தருகின்றார். ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக அவன் மெய்யாகவே உள்ளே கடந்து போய் மந்தையிலே காணப்படக்கூடிய தலையீற்றுகள் எதெல்லாம் உண்டு, எதை ஆண்டவராக தேவனுக்கு கொடுத்தால் அவருடைய மனம் மெய்யாகவே பரவசம் கொள்ள ஆரம்பிக்கும். அவன் உள்ளே போய் தேடி பார்த்து ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிக்கின்றான். ஆனால் காயினுடைய நிலைகளை பாருங்க. அவன் அந்த நிலத்தினுடைய விளைச்சல்ல அப்பா சொன்னதற்காக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன். அதனால்தான் காயினுடைய அந்த பலனை ஆண்டவராக தேவன் புறம்பே தள்ள ஆரம்பிக்கின்றார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எதை நீ கர்த்தருக்கு முன்பதாக செலுத்த ஆரம்பித்தாலும் முழு பிரியமாய் நீ அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக செலுத்தணும். முதன்மையை கர்த்தருக்கு கொண்டு கொடுக்கணும். ஆண்டவராக தேவன் என்னை நேசிக்கின்றார், அவர் தன்னுடைய முதன்மையை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக தந்தார். நான் என்னுடைய முதன்மையை கர்த்தருக்கு நான் கொடுக்கணும். எல்லா விதமான நிலைகளிலும் முதல் ஸ்தானத்தில், என்னுடைய ஊழியத்திலே முதன்மையை, என்னுடைய கரங்களின் பிரயாசங்களிலே முதன்மையை, என்னுடைய சகல விதமான உடல் உழைப்பிலே முதன்மையை. ஆண்டவராக தேவன் எந்த ஊழியத்தை விசேஷமாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? வயது சென்று விருத்தாப்பியமான காலத்துல, ஏறக்குறைய 95 வயசுக்கு பிறகு நான் ஊழியத்தின் ஊடாக கடந்து வருகிறேன் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கர்த்தராக தேவன் உங்களை அனுப்புகிறது உண்டானால் உங்களால் டிராவலிங்கே பண்ண முடியாது. அதையல்ல, உங்களுடைய வாலிப வயதுல ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கணும். எது உன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான முதன்மை? எது? எந்த நேரத்தில் நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் இதிலே நான் என்னுடைய முழு பலனை, முழு காரியத்தை பயன்படுத்த முடியும். அவைகளை நீங்கள் ஆலோசனை பண்ணி அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறதா புதிய மனுஷனுடைய நிலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. பழையவைகள், உருவடைந்தவைகள், எந்த விதமான காரியத்திற்கும் ஆகாதவைகள் அல்லது எந்த விதமான காரியத்திற்கும் தேவையில்லாதவைகளை கொண்டு போய் கர்த்தருக்குன்னு நான் கொண்டு போய் கொடுக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மைகளை நான் கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக அர்ப்பணம் செய்கின்றேன். எதிலும் நான் கடையான ஒரு காரியத்தை அல்ல, எதிலும் தேவையற்ற ஒரு விஷயத்தை அல்ல, நான் கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியவனாய் காணப்படுகிறதுனால முதல் ஸ்தானத்தை தேவனுக்கென்று நான் அர்ப்பணம் செய்யும்படிக்காய் கடந்து போக ஆரம்பிக்கின்றேன். அப்போ ஒரு புதிய மனுஷனுடைய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கிறது அப்படின்னா, முதன்மையை நான் கர்த்தருக்கு முன்பதாக கொண்டு போய் கொடுத்தால் என் நிமித்தம் கர்த்தருடைய மனம் பிரியமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தராகிய தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் என் தேவனுடைய மனம் இந்த செயல்கள் நிமித்தம் பரவசம் கொள்ளணும், சந்தோஷப்படணும். அதைத்தான் இந்த புதிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கின்றார். அவருடைய முகக்குறிப்பை அந்த புதிய மனுஷனுடைய கண்கள் பார்க்கிறது. அவர் மெய்யாகவே அவர் அநேக விதமான வேதனைப்படக்கூடியவராய், கஷ்டப்படக்கூடியவராய், ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் யோவான், திவ்ய வாசகனாக யோவான் இயேசு கிறிஸ்துவை இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பார்க்கக்கூடிய அந்த நிலைகளை ஆண்டவராக தேவனுடைய வசனத்தின் மூலம் எழுதுகின்றார். அவர் சொல்லுகின்றார், அடிக்கப்பட்ட வண்ணமாகவே காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரை என்னுடைய கண்களில் நான் பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் அடிக்கப்பட்டவராய், காயப்படுத்தப்பட்டவராய், வேதனைப்படுத்தப்பட்டவராய் காணப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவராகிய அவருடைய சாயலை இந்த யோவானுடைய கண்கள் பார்க்கிறது. இப்போ இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் காணப்படக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டியினுடைய மனதை பரவசப்படுத்துகிறது எது? நான் என்ன செஞ்சா அவருடைய மனம் சந்தோஷப்பட ஆரம்பிக்கும்? எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பித்தால் அவர் இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து என் நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் களி கூற ஆரம்பிப்பார். இதை என்னுடைய புதிய மனுஷன் உள்ளாக நின்று ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுக்கு செய்கிறேன் என்கிற ஒரு பேருக்காக, ஒரு கடமைக்காக அல்ல, அதை நான் மனமுவந்து மனப்பூர்வமாய் பிரியத்தோடு கூட அவருக்கு பிரியம் உண்டாகக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்யக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது யாருன்னு சொன்னா
புதிதாக்கப்பட்ட சாயலிலே மறுரூபமடைந்து அந்த புதிய மனுஷனால் மட்டுமே ஆக்கப்பட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே எல்லா நாளிலும் பரவசம் கொள்ளக்கூடியவராய், ஏன்னா அவருக்கு விருப்பமான ஒவ்வொரு காரியமும் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால அவருடைய ராஜ்யத்தில் ஆண்டவராகிய தேவன் பரவசத்தோடு கூட காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அந்த பரவசம் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை பரவசப்படுத்தக்கூடிய பல நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கணும். ஒன்று, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2, வசனங்களின் மூலம் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்குள்ளாக கூட்டி கட்டப்படக்கூடிய ஒரு நிலை. 3, ஆண்டவராகிய தேவனுக்கு மட்டும் பிரியனாக நான் காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. 4, எல்லா விதமான விஷயத்திலும் மெய்யான நீதியிலே தரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்தது, ஆண்டவராகிய தேவனுக்கு முதன்மையான ஸ்தானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும், ஏன்னா பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராகிய தேவன் எல்லா காலத்திலும் சந்தோஷம் நிறைந்தவராய், அந்த இடத்திற்குள்ளாக கடந்து போனாலே ஒரு பரவசம். இந்த ராஜ்யம் எனக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ராஜ்யத்திலே எல்லா விதமான நிலைகளிலும் பரவசம் நிறைந்த ஒரு அனுபவம். அதுல அழுகையோ வேதனையோ துக்கமோ கண்ணீரோ கவலையோ காணப்படக்கூடாது. அந்த ராஜ்யம் முழுக்க முழுக்க உள்ளே போகக்கூடிய எல்லா விதமான மனுஷனுடைய மனமும் பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறது மாதிரி என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனை பரவசப்படுத்தக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் நான் தேவனாகிய கர்த்தருக்குள் அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றேன். கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், தேவனுடைய வாசஸ்தலத்தை நீங்கள் மெய்யாகவே உங்களுக்குள் கொண்ட ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகணும். ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகின்றார். காரணம் என்ன? சத்துருவை உங்கள் பாதபடியாக்கி போடக்கூடிய அளவிற்காய் தேவன் உங்கள் நடுவில் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அவரை உங்களுக்குள் நீங்கள் தங்கியிருக்க பண்ண வேண்டும் என்றால், அவருடைய தாவரம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. இத்தனை நிலைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரவழைக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் மனமகிழ்ச்சியாய் உங்களுக்குள் வந்து தங்கி தாபரித்து உங்கள் பாதங்களின் கீழாக சத்துருவை மெய்யாகவே கீழ்ப்படித்து உங்களுடைய தலையோ கர்த்தராகிய தேவன் உயர பண்ணுகிறதை கண்கூடாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவ வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படக்கூடிய அனுபவம் வாய்ந்த ஒரு மக்களாக மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் நிச்சயமாய் இதற்குரிய சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் பேசி சொன்ன ஒவ்வொரு நன்மையான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உம்மை பரவசப்படுத்தக்கூடிய பரலோக ராஜ்யம் எங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது உம்முடைய விருப்பம் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்னீர். இந்த விருப்பத்தை புரிந்து கொண்ட புதிய மனுஷன் இவைகளை நோக்கி எங்களை அழைத்துக் கொண்டு போகிறதாகவும், இந்த மறுரூபத்தின் சாயலின் மூலமாகவே இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தேவன் எங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால் எங்கள் நிலைகள் எல்லாம் எப்படியெல்லாம் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்கிறதை பற்றி தெளிவான விதத்தில் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட பேசினேன். எங்கள் பாளையம் எல்லா விதமான பாளையமும் சுத்திகரிக்கப்பட்டதாக ஆண்டவராகிய தேவனுடைய வசனங்களினால் எங்கள் நிலைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாய் கூட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கட்டப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகவும், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போகவும், மட்டுமல்லாமல் தேவனுடைய மெய்யான நீதியிலே நிறைந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மக்களாக தேவனுக்கே முதல் ஸ்தானம் கொடுக்கும் ஒரு நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வாசஸ்தலத்திலே வந்து கர்த்தரை மெய்யாகவே வாசம் பண்ணுவீர் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு அனுபவத்தை இந்த புதிய மனுஷனின் மூலமாய் நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட அவர்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவன் தங்கும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு தங்கள் சத்துருக்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே எதிராளிகளாக நின்று சத்துருவை தன்னுடைய பாதங்களின் கீழாக போட்டு நசுக்கக்கூடிய வல்லமைகளை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அவர்கள் பெற்றுக்கொண்டு பரிபூர்ணமான வெற்றி சிறந்த ஒரு மக்களாக உம் ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனுக்குள் புதிய மனுஷனின் நிலைகளை நீங்கள் தெரித்துக் கொள்ளுங்கள். மறுரூபத்தின் சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் புதிய மனுஷனுடைய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். புதிய மனுஷன் எதை வாஞ்சிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் தேவன் தனக்குள் தங்கி தாபரிக்கக்கூடிய நிலைகளை வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறார். அதற்கு என்ன தேவை என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தும்படிக்காக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய வல்லமைகளை நீங்கள் நாடி விரும்பி தேட ஆரம்பிக்கிறது உண்டானால்
ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களை இவைகளுக்கு நேராக நடத்தி தேவன் தங்கும் ஸ்தலமாக உங்களை உருமாற்றம் அடைய செய்து சத்துருவை மேற்கொண்டு தேவனுக்கு முன்பதாக எல்லா விதமான காரியங்களிலும் ஜெயம் பெற்ற ஒரு மக்களாக விளங்க உங்களை அவர் மாற்றி அமைப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.